ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா டெல்லியில் இந்தியா கேட்டில் தான் இருக்கோம். இதுதான் டெல்லி இந்தியா கேட்டோட அந்த சைடு வியூ ஃபுல்லாக. அது அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் ராஷ்டிரபதி பவன். நம்ம இந்தியா கேட்டு கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க எப்படி இருக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்தியா கேட்டோட பேக் வியூ. செம்ம ஹைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. இங்கே இருக்கிறது வந்து நேதாஜியோட ஷர்ட்டு தான் இருக்குது, சிலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா கேட்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம போகிறது இன்னைக்கு ஃபுல்லாக பர்ச்சேசிங்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா டெல்லியில் ரெட் ஃபோர்ட்டில் தான் இருக்கோம். இந்த வியூ செம்மையாக இருக்குது. தான் என்ட்ரன்ஸ் வியூ. இது வந்து கேட் நம்பர் 2. நீங்கள் இங்கே வரணும்னா ஜமா மஸ்ஜித் அப்படின்ற மெட்ரோவில் இறங்கி இங்கே வந்துடலாம். அவங்க மாதிரி டிக்கெட் எடுக்கணும் போல. இங்கே நம்ம போய் டிக்கெட் எடுத்து வந்துடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வாங்க உள்ளே எப்படி பார்ப்போம். இந்த இடம் செம்மையாக இருக்குது. இது ரொம்ப பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு என்ட்ரன்ஸ் அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து நான் ரொம்ப தூரம் போனேன்னா 1 கிலோமீட்டர் போகணும் போல, அவ்வளோ தூரம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் கொடி தெரியுதா? அதான் அந்த ஃப்ரெண்டு வியூ வந்து கேட்டோட. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் அந்த கொடி தெரியுதா? அதான் ஃப்ரெண்டு வியூ, செங்கோட்டையோட ஃப்ரெண்டு வியூ, ரெட் ஃபோர்ட் அப்படின்றது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ நல்லா இருக்கு. இந்த கொடி பறக்கு செம்மையா இருக்கு இந்த வியூ. நம்ம என்ன ஃப்ரெண்டில் போய் பார்ப்போம் எப்படி பாருங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பாருங்க செம்ம கூட்டமாக இருக்கு. நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கேருந்து ஜமா மஸ்ஜித் போக தேவையில்ல. இங்கேருந்து கேட்டில் என்ற வெளியே போனோடனே நம்மளுக்கு லால் கிலோ மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. நம்ம அது வழியாக வெளியே போயிடலாம். வாங்க முன்னாடி ஃப்ரெண்டு வியூ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் செங்கோட்டையோட அந்த ஃப்ரெண்டு வியூ. செம்மையா இருக்குல்ல அந்த வியூ பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் அந்த எக்ஸிட் கேட்டு. இந்த கேட்டு வெளியே போனோடனே நம்மளுக்கு ரைட் சைடு இருக்குது லால் கிலோ மெட்ரோ ஸ்டேஷன். அதுலேயே வெளியே போயிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் செங்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க உள்ளே போய்ட்டு எப்போ இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே மியூசியம் சேர்த்து டிக்கெட் இருக்கோம். நம்ம மியூசியம் கேமரா அலோவ் பண்ணுறோம்னு தெரியல. அலோவ் பண்ணால் அவங்க காமிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இங்கே தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ட்ரி. எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்ள ஃபுல்லாக ஷாப்பிங் மாதிரி தான் இருக்குது, மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. அதனால எப்படி இருக்கு உள்ள போய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ளே வந்து இன்னொரு மியூசியம் இருக்கு. அதுக்கு வந்து 100 ரூபா ஃபீஸ் கேட்டாங்க. நம்ம அது 100 ரூபா பே பண்ணிட்டு உள்ளே போகிறோம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள வந்து மார்க்கெட் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம், டெலஸ்கோப் பர்ச்சேஸ் பண்ணோம் 400 ருபீஸ்க்கு. வாங்க நம்ம உள்ள மியூசியத்தை போய் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் தெரியல. தர்பார் அந்த காலத்தோட அரண்மனை நினைக்கிறேன். அக்பரோட அவை. உங்களுக்கு இப்ப தெரியும், நல்லா தெரியும். அவர்தான் அக்பர், ஜோத் அக்பர். அவரோட அவை தான் அது. While the emperor holds court, only he shall remain seated, with the attendees taking their positions around the hall. Red boat view. பாருங்க செம்மையா இருக்கு. மேங்கோ, காஃபி, ரோஸ், அல்மண்ட், பொமிகிரானட், ஆரஞ்சு. செம்மையா இருக்குது. அந்த காலத்து ராஜா பயன்படுத்திய ட்ரெஸ்ஸு, ஆணியோட ட்ரெஸ்ஸு, அவங்களோட அந்த கிரீடம், இந்த ஷூ எல்லாமே இருக்கு. யாரு இவரோட பேர் நமக்கு தெரியல, ஆனா எங்க பார்த்த மாதிரியே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ பயன்படுத்தின ஜக்கு, டம்ளர், இந்த டம்ளர் எவ்வளோ பேர் சொல்லுங்க, செம்மையா இருக்கு. அப்போ நம்ம பார்த்துறோம், அச்சய பார்த்தா மனிதா இருக்கு. Weapons of thieves and more.
ரெட் ஃபோர்ட் ஆஃப்டர் ஷாஜஹான் 1659 எப்படி இருக்கு? 1659 ஃபர்ஸ்ட்கார் அல்மிகீர் பகதூர் ஷாசபர் முகலாய மன்னர்கள் நினைக்கிறாங்க. உண்மையில் ஏதோ போட்டிருக்காங்க பீக் நைன்டீன் 1648 போட்டு நான் பொருள் எதுவுமே இல்லை. பசில் ஆஃப் தி ரெட் ஃபோர்ட் லவ்ரி கேட் சோட்டா பசார் மஹபூப் கன்னா திவானியாம் திவானி காஸ் மூட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு இந்த பெயிண்டிங் வந்து செம்மையா இருக்கு. பாருங்க செம்மையா தெரியும் உங்களுக்கு. பாருங்க இதுவும் செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் ஆர்ட்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. வாழ்ந்த அந்த பீரியட்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த பின்டா பார்க்கப்ப செம்மையா இருக்கு. தெரியல. அந்த காலத்து 1858 ரெட் ஃபோர்ட் இப்படிதான் இருந்திருக்கு. பாருங்க பிரிட்டிஷ் கொடி. இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்க. ஜவஹர்லால் நேரு கொடியேற்ற 1947 ஆகஸ்ட் 16 அடுத்த நாள். இது செம்மையா இருக்கு இந்த வியூ, இந்த பிக்சர். இந்த பிக்சர் எடுத்துட்டாங்க போல. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது பார்க்க செம்மையா இருக்கு. கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாமே. எஸ் கிளாஸ் தான். அதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம இப்போ செங்கோட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அந்த இங்கே வர என்ன இருக்குன்னா, முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மியூசியம் உள்ள போய் கொஞ்சம் நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளக்க வேறு ஒன்றும் பெருசாலும் இல்லை. அந்த சின்ன சின்ன பில்டிங் மாதிரி அங்கங்கே இருக்கிறது தான் இருக்குது வேறு உள்ள. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நடக்கணும். நம்மளால் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி மட்டும் 5 கிலோமீட்டருக்கு நடந்துருப்போம். அவ்வளோ நடந்துட்டான். அவ்வளோ. அதுக்கப்புறம் இங்கிட்டு நல்லா இருக்குது. நம்ம அந்த அங்கிட்ட போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புறது தான். அதுக்கடுத்து எங்கே போகலான்னு இன்னும் பிளான் பண்ணலை. போயிட்டு மேப்பில் என்னன்னு பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரெட்ஃபோர்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் எக்ஸிட் கேட்டு போகிறதுலாம் போகிறோம். இது பாருங்கள், இது ஃபுல்லாமே அப்படியே ரெட்ஃபோர்ட்டுக்கு ஏற்றப்போ ஃபுல்லாமே பஜார் தான். சரியான பெருசு, ரொம்ப பெருசாக டெல்லி ஃபுல்லாமே பஜாராக தான் இருக்குது. பர்ச்சேசிங் நல்ல இடம் தான். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.